ஒரு நிமிஷம் இரு, அந்த இது எடுத்துன்னு வரோம். இருப்பா, கார் போட்டோம் நிக்க கார் போட்டோம் சைக்கிள் வந்துட்ட கார். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு
போயிருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஆமாம்மா
அன்பு இறைமக்களே, நம் பங்கின் திருவிழாவாம் புனித அந்தோனியாரின் பெருவிழா திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா வந்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் நோய் நொடி பாவங்கள் சாபங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பார் என காத்திருந்த இஸ்ரேல் மக்களின் எதிர்பார்ப்பை இயேசு நிறைவேற்றினார். அப்பணியை தொடர்ந்து ஆற்ற தம் சீடருக்கு பணிக்கு இருவராக அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நம்பிக்கையும் செயலும் ஆகும். என் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் இதைவிட பெரியவனவற்றை செய்வார் என்ற இயேசுவின் வார்த்தைக்கேற்ப நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார் தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் பல அற்புதங்களை நிகழ்த்தி இயேசு இறைமகன் என சென்ற இடமெல்லாம் பறைசாற்றினார். எளிமையின் மாதிரி, தாழ்ச்சியின் பிறப்பிடம், தூய்மையின் வெண்வெள்ளி, கீழ்ப்படுதலின் சிகரம் என்றெல்லாம் போற்றி புகழும் நம் புனிதரின் அடி சுவட்டினை பின்பற்றி அவருடைய விழுமியங்களை வாழ்வாக்கி நாமும் நம் சொல்லாலும் செயலாலும் இயேசுவை உலகத்திற்கு எடுத்து செல்வோம். இந்த வரத்திற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.
இந்த திருப்பலியானது புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக தருண் அகஸ்டின் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போல புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக ஜான் போஸ்கோ, மேரி எலிசபெத் மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போல புனித அந்தோனியாருக்கு வேண்டுதல் பலியாக முக்கியமாக இராணுவ வீரர்கள் அவர்களுடைய மன்றாட்டுகளுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒப்புக் கொடுப்பவர் பீட்டர், சோனியா மற்றும் அவருடைய குடும்பத்தினர். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக குரூஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இறந்து போன கரோலின் குரூஸ் மற்றும் ஃபெலிக்ஸ் லீனஸ் அவர்களுடைய ஆன்மையலை பாற்றிற்காக குரூஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன நாயகம் ஞானமணி தேவன் அற்புதம் அவருடைய ஆன்மையலை பாற்றிற்காக லாரன்ஸ் தேவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன கிறிஸ்துராஜ் பிரான்சிஸ் அவருடைய ஆன்மையலை பாற்றிற்காக ஜோசப் ஜெயந்தி மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன சகாயராஜ் சசிகிரண் அவருடைய ஆன்மையலை பாற்றிற்காக ஜோசப் ஜெயந்தி மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக ஜான்சன் கோபு மற்றும் சவரியம்மாள் மற்றும் ஜொனாலி ரோஸ் மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன புஷ்பநாதன் அவருடைய ஆன்மையலை பாற்றிற்காக மரியம்மா மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக ராணி டேனியல் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக அலெக்ஸ், மாலதி, பிரஜ்வல் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி பலியாக டானியல், ஷோபா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன வருண் இன்ஃபென்டோ அவருடைய குடும்பத்தில் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுடைய ஆன்மையலை பாற்றிற்காக பிரதீப் குமார் மற்றும் சோபியா சுனிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன ஜே.ஏ. தாஸ் மற்றும் ஜெயசீலி அவருடைய ஆன்மையலை பாற்றிற்காக ஆண்ட்ரியன், நிர்மலா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, முதற்கண் அனைவருக்கும் சீஷமாக பங்கு தந்தை பிரசாந்த் மற்றும் குருக்கள் மற்றும் பங்கு மக்கள் அந்தோனியாரின் பக்தர்களாக அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Wish you all a very happy feast. ஈஸ்வரன் வாழ்ந்தவர்களே, இன்று அந்தோனியாரின் பங்கை சேர்ந்த அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். புனித அந்தோனியார் நம்முடைய பங்கின் பாதுகாவலர். இறைவன் நமக்கு கொடுத்த உன்னதமான ஒரு புனிதர். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய போதனையும் வாழ்வும் ஒரு முன்மாதிரியாக வைத்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட புனித அந்தோனியார் நமக்கு ஒரு ஊந்துதல் சக்தியாகவும் இருக்கிறார். உன்னதமான ஒரு வாழ்வு, புனிதமான ஒரு வாழ்வு. ஆகவே இந்த திருநாள் சமயத்திலே புனித அந்தோனியாரை போல் நாமும் ஒவ்வொரு நாளும் புனித பாதையில் பயணம் செய்யவும், ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாக நம்முடைய அன்பான, மகிழ்ச்சி நிறைந்த, விசுவாசம் நிறைந்த வாழ்வால் அவருக்கு பரிசாற்றவும்
வேண்டிய வரங்களை இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் நல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக.
மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தீர்வுகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவி கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்தாவினை தீர்த்தில் இறைவனாய் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதியை பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சங்களுக்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்னும் தம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர் பெயர் பெற்றவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவே, நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம், என் வாழ்வின் மையம்.
கருவி தந்து என் வாழ்வை செழிப்பாக்கவே அருள்வாயோ தன்னைவாயே உயிர் மூர்த்தியே அருள்வாயோ தன்னைவாயே உயிர் மூர்த்தியே நீயே சொந்தம் நீயே சொந்தம் நீயே தெய்வம் என் வாழ்வின் மையம் சீமை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளோ இறை வைத்ததும் நிலவில் இருக்கின்றன யார் எங்கு போவது உரை பிரிந்து நாடெல்லாம் வருவே உன்னை தொடர்ந்து நாடெல்லாம் வருவேனே உன்னை தொடர்ந்து நீயே தந்தம் நீயே தந்தம் நீயே தெய்வம் என் வாழ்வின் மையம் நீதானே இறைவா சிலையான உன்னை என்றே உலகில் எனக்கேது உன்னருள் ஒன்றே எனக்கு தந்தம் உன்னை என்று பிரியாது ஏழையின் நெஞ்சம் உன்னை என்று பிரியாது ஏழையின் நெஞ்சம் நீயே தந்தம் நீயே தந்தம் நீயே தெய்வம் என் வாழ்வின் மையம் ஆண்டவரின் படைகளே அவர் திருவிழப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் அவரை போற்றுங்கள் ஆண்டவர்களோடே இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தன் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தன் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருவிழா திருப்பலி நிறைவேற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருத்தொண்டனாக புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்திலே நான் பணிவாழ்வின் பயிற்சி பெறுவதற்காக வந்ததிலிருந்து குடுதலை இந்த இடத்தில் அத்தோனியாருடைய ஆலயத்தில் வந்து திருத்தொண்டனாக பணியாற்றியதை இந்த காலை வேளையில் வருகின்ற பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் இந்த சிந்தனையாகத்தான் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருக்கு நாம் விழா எடுக்கின்றோம். பார் போற்றும் புனிதர். இந்த புனிதரை பற்றி கத்தோலிக்க உலகத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக மக்களுக்கு அறிமுகமான ஒரு புனிதர். ஏனென்றால் அவர் செய்து வரும் அற்புத காரியங்களுக்காக இந்த புனிதரை நாம் நாடுகின்றோம், புனிதத்தில் வேண்டுகின்றோம். இவருடைய பரிந்துரையின் பயனாக பல்வேறு வரங்களை பெற்று மகிழ்ந்து வருகின்றோம். எனவே இன்றைய நாளில் இந்த புனிதரை நம்முடைய கண்முன் நிறுத்தி இவர் வாழ்ந்த வாழ்வு, மேலும் நாம் வாழும் வாழ்வுக்கு எத்தகைய விதத்தில் ஒரு தொடர்போ அல்லது ஒரு துணையோ இவருடைய பரிந்துரையின் பயனாக நமக்கு கிடைக்கும் என்று இவரோடு சேர்ந்து சிந்திக்க அழைக்கின்றேன். இந்த புனிதர் இறைவனின் இறையரசு பணியிலே மிகவும் உன்னதமான ஒரு கருவியாக இறைவன் இவரை தேர்ந்து கொள்கின்றார். இறையரசு பணி இந்த நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு
தான் போக இருந்த இடங்களுக்கு இந்த 72 சீடர்களை அனுப்புகின்றார், மக்களை அனுப்புகின்றார். ஆகவே இயேசு விரும்பிய இடங்களுக்கு செல்லவும், இயேசு விரும்பிய மக்களை சந்தித்து நற்செய்தி சொல்லவும் 72 பேரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்று நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இதே போல்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையரசு பணிக்காக புனித அந்தோனியாரை தேர்ந்து கொண்டார். புனித அந்தோனியார் ஆண்டவர் இயேசுடைய அந்த அழைத்தலுக்கு சிறைமடித்தார் சரிதான். ஆனால் மிகவும் தன்னுடைய அந்த பதிலை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுடைய அந்த அழைத்தலுக்கு மிகவும் உறுதியுடன், மிகவும் தியாகத்துடன், முழுமையான அர்ப்பணத்துடன் அவர் இயேசுவின் இந்த அழைத்தலுக்கு செவிமடுத்தார். எனவேதான் அவர் இன்று ஆலயங்களை அவர் அழகுபடுத்துவது மாத்திரமல்ல, அந்த பீடத்தில் நாம் அவரை வைத்து அவரை நாம் இறைவனுடைய புனிதரை நினைத்து வேண்டுகின்றோம். இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், இவராக புனிதராக வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனால் மறை சாட்சியாக மரிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை போதிக்கின்ற போதகராக மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை இரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமும் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாக இருந்தது. அவர் இருந்த அகஸ்தினார் அந்த மடத்தில் மக்களுக்கு உபசரிப்பை தருகின்ற அந்த ஒரு பொறுப்பு. விருந்தாளிகள் வருகின்ற பொழுது அவரை கவனிக்க வேண்டும். எனவே 5 பேர் குருக்கள் அவர்கள் அந்த மடத்துக்கு வருகின்றார்கள். அவர் அந்த உபசரிப்பை அவருக்கு தருகின்றார். மொரோக்கோ இந்த இடத்துக்கு அவர்கள் இறைவார்த்தை போதிப்பதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் விரைவிலே அந்த 5 பேருடைய இறந்த உடல் மீண்டுமாக அங்கே கொண்டு வரப்படுகிறது. அகஸ்தினியாருடைய மடத்தில் புனித அந்தோனியார் அந்த சவங்களை எல்லாம் பார்த்து, 5 பேருடைய சவத்தையும் பார்த்து நம்முடைய உள்ளத்திலே ஒரு உறுதியை கொண்டார். இனி நான் இவர்களைப் போல இறைவார்த்தையை போதிக்கின்ற அந்த ஒரு பணியிலே இறைவனுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்று அந்த இறந்த உடல்கள், அந்த 5 குருக்கள் அந்த சவங்களின் முன்பாக தன்னுடைய உள்ளத்திலே அவர் உறுதி கொண்டார். எனவே இவர் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார். இவர் மறுபடியும் மொரோக்கோ இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பயணத்தை மேற்கொண்டார். அகஸ்தினா சபையிலிருந்து அனுமதி பெற்று அந்த பிரான்சிஸ்கன் சபைக்கு சேருகின்றார். அவருடைய பயணம் கடல் பயணம். எனவே அவர் இந்த கடல் பயணத்திலே ஆபத்துகள் ஏற்படுகின்றன, பெரும் அலை மோதுகின்றன. எனவே அந்த கப்பலானது கரை சேர்கிறது சிசிலியா நகரம் பக்கத்தில். அங்கே அவர் செல்கின்றார். அங்கே சென்று அவர் அசிசி நகருக்கு நடந்து சென்று புனித அசிசியாருடைய அந்த மடத்துக்கு சென்று தன்னை அர்ப்பணிக்கின்றார். இந்த சபையில் அவர் சேர்ந்து தன்னுடைய வாழ்வை செலவழிக்க. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இவரை இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்துவதும், சிறந்த ஒரு வல்லமையான கருவியாக தன்னுடைய கரங்களிலே
இறைவன் பயன்படுத்தியதின் காரணம் என்ன? ஏனென்றால் அவரிடமிருந்த அந்த தீவிரமான ஒரு எண்ணம், நீங்காத அந்த ஒரு ஆவல், ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். விவிலியத்தை அதிகமாக கற்று அறிந்தவர். எனவே அவர் விவிலிய பேழை என்றும் ஒரு பெயரையும் பெறுகின்றார். இயேசுவின் வாழ்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கையில் இவர் கொடுத்த இந்த முழுமையான ஒரு அர்ப்பணத்தின் ஒரு விளைவாக நற்செய்தி பரப்பப்படுகிறது. இருள் சூழ்ந்த மக்கள் ஒளிக்கு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை வார்த்தையால் தொடப்படுகின்றார்கள், மாற்றத்தை பெறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுவுக்காக இவர் அந்த இறையரசிலே சேர்க்கின்றார். மேலும் இவர் இறைவனுக்கு தன்னையே முழுமையாக கொடுத்ததின் பயனாக இறைவன் முழுமையாக அவரை பயன்படுத்துகின்றார். பல புதுமைகளை செய்தார். காலையில் ஒரே ஒரு புதுமையை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இவர் தன்னுடைய இடத்திலே போதனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தெரிய வருகிறது, அவருடைய தந்தை ஒரு மேயராக இருந்தார், பெரிய பதவி. ஆகவே இவர் சபையின் தலைவராக இருக்கின்றார், புரோவின்சியல். அப்பொழுது இவருக்கு தெரிய வருகிறது, அவருடைய தந்தை ஒரு பெரிய ஒரு மாளிகையிலே வாழ்ந்தவர். பேராலயத்தின் பக்கத்தில் அந்த தந்தையுடைய பெரிய ஒரு பெரிய ஒரு பங்களம். அப்பொழுது அவருடைய தந்தை அங்கு வாழ்ந்திருந்த பொழுது அவருடைய இந்த பங்களாவின் பக்கத்திலே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், அதிலே ஒருவனை அங்கே அடித்து அவன் இறந்து விடுகிறான். அவனுடைய அந்த இறந்த உடலை தன்னுடைய தந்தையுடைய அந்த தோட்டத்திலே யாரோ அங்கு போட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது அந்த சாவுக்கு காரணம் அவங்க தந்தை தான். ஏனென்றால் அவருடைய அந்த தோட்டத்திலே வீட்டின் பக்கத்திலே அந்த இறந்த உடலானது இருக்கிறது. எனவே இப்பொழுது தீர்ப்பு தர வேண்டும். ஆக நீதிபதி தீர்ப்பு கொடுக்க தயாராக இருக்கின்றார். அந்த சமயத்திலே புனித அந்தோனியார் அங்கே செல்லுகின்றார். இங்கே சென்று அந்த நீதிபதியுடன் சொல்லுகின்றார், அந்த மனிதனை சாகடித்தது என்னுடைய தந்தை அல்ல, அதை நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என்று சொல்லி அந்த நீதிபதி மற்ற வக்கீல்களை அனுப்புகின்றார். எனவே அவர்கள் சென்று அந்த மனிதரை எப்பொழுதுதான் அங்கே அடக்கம் செய்தார்கள். அங்கே அந்த மனிதனுடைய அந்த சவப்பெட்டியை எடுக்க சொல்லி அப்பொழுது புனித அந்தோனியார் சொல்லுகின்றார், என்னுடைய தந்தை உன்னை கொலை செய்தாரா சொல்லு. அந்த மனிதன் உயிர்த்தெழுகிறான், கரத்தை உயர்த்துகிறான், சொல்லுகிறான், என்னுடைய இறப்புக்கு காரணம் என்னுடைய தந்தை அல்ல என்று சொல்லி மீண்டும் அவன் அந்த சபத்திலே அந்த பெட்டியிலே அவரை அடக்கம் செய்கின்றார்கள், புதைத்து அது பிறகு வருகின்றார். இங்கே எவ்வாறு புனித அந்தோனியார் இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு புனித செயல், அற்புத செயலை செய்தார் என்றால் அவரிடமிருந்த இறை பக்தி, இறை சக்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சில பார்த்த சகோதர சொல்லி இந்த புனிதரை நாம் வாயார போற்றுகின்றோம், பாடுகின்றோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய புனித வழிகளை, புனித வாழ்வை நம்முடைய வாழ்வில் அதை பயன்படுத்துவதும், அதன் பெயராக பரிசுத்தமாக வாழ்வதும், அதன் பெயராக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதம், அக்டோபர் மாதம்
மறை பரப்புதல் மாதம், மிஷன் மந்த். மாபெரும் ஒரு மறை போதகர் புனித அந்தோனியார். ஆகவே அவருடைய அந்த வாழ்வு இன்றும் நம் அனைவருக்கும் நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்வுக்கு ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி, மாபெரும் ஒரு உதாரணம். ஆகவே ஈஸ்வரன் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விழாவின் சமயத்தில் நாம் அனைவரும் இந்த புனிதரை நோக்கி அவருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த புண்ணியங்கள், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த விசுவாச அந்த ஒரு வீரம், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இறை வார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த பற்று நமக்கும் இருக்க வேண்டும். இறை வார்த்தை, இறை பிரசன்னம், இவை இரண்டும் இவருடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒரு சக்தியாக பயனுள்ளதாக இருந்தது. இரவெல்லாம் அவர் ஆராதனை செய்து இறைவனத்தில் இந்த உறவில் வளர்வார், பகலெல்லாம் இறைவார்த்தை போதிப்பார். இத்தகைய ஒரு வாழ்வுதான் அவருடைய வாழ்வாக அமைந்தது. எனவே இயேசுவின் வாழ்ந்தவர்களே, இந்த புனித விழாவில் நாம் அனைவரும் மகிழ்வோம். அதே சமயத்தில் புனிதத்தை அடிச்சுவடலை கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் புனிதத்தை சேர்ப்போம். இறை வார்த்தையை நம்முள் உள்வாங்கி இந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே ஆர்வத்தோடு உத்தம கிறிஸ்துவர்களாக, உயிரோட்டம் உள்ள விசுவாசிகளாக நாம் வாழ்வோம். அதற்காக வருகளை திருப்பதியில் வேண்டுவோம். கடவுள் அனைவரின் மகிழ்ச்சியும் விரும்புகின்றார். மேலும் கருணையின் நீருடையை ஊற்றுகின்ற பரிசுத்த இதயத்துடன் அவர் மேல் உள்ள நம்பிக்கையோடும் நமது கோரிக்கைகளை புனித அந்தோனியாரின் வழியாக கடவுள் ஒப்படைப்போம். மற்றும் அவருடைய அடைக்கலத்தை நாடி வாழ அருள் புரியும் பொழுது மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நம் பேராயர் இணைய ஆயர்கள், குருக்கள், துறவிய அனைவரும் உமது ஒளியின் பாதையில் பயணித்து மக்களை விசுவாச வாழ்வில் கட்டி எழுப்ப ஆவியின் வரங்களால் நிரப்பி வழி நடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை வழி நடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் கடவுளுக்கு அஞ்சி தம் வாழ்வில் மக்களுக்கென உழைத்திட போதுமான பலத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாசமிகு இறைவா, பல்வேறு நோய்களால் துன்புறுவோருக்காக ஜெபிக்கும் வேளையில் அவர்களும் அவர்களது குடும்பங்களையும் உமது அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பெற்று தங்கள் நோய்கள் நீங்கி நலமுடன் இந்நாளும் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிகு இறைவா, இத்திருவிழா நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவுரைகளுக்கேற்ப எங்கள் விசுவாச வாழ்வில் இன்னும் மிகுதியாய் வளரவும் அன்றாடம் ஜெபிக்கவும் தூய ஆவியின் துணையால் தூண்ட பெற்று நல்ல செயல்களை செய்யவும் இன்று திருவலி நிறைவேற்றும் எங்கள் துணையாய ஜோசப் சூசைநாதன் அவர்களுக்கு தேவையான வரங்களை பொழிந்து அவள் சகலமும் பெற்று இறை பணியில் தம்மை அர்ப்பணித்து அவர்களுக்கு தேவையான வரம் பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனித எண்ணங்களை விட எவ்வளவு மேலான எண்ணங்களால் உயர்ந்த ஆண்டவரே, உமது விருப்பத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தை தந்தரிடும். உமது அன்பின் பாதையில் என்றும் எம்மை வழிநடத்தும். உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடரான புனித அந்தோனியாரின் வழியாக நாம் செலுத்தி மன்றாட்டங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருப்பெயரால் உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உண்டாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மீறி எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரியும் செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வேர்க்குது சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தென்னும் தெளிவாக காட்டுகின்றீர்கள். மேலும் எங்களது மீட்பின் மறுநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக கொண்டு வச்சு அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்க பெறவும் வருகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூது புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகனுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு வருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுகிறோம். உம் திருமணிக்கு மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசைநாதன் மற்றும் சதீஷ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலவாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்ட இத்திருமணவு எங்கள் மனங்களையும் இதயத்தையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் இறை இயல்பில் பங்கியது தகுதியுள்ளவர்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி சிறப்பாசிரி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசி வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் இன்று உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, சிறிது நேரம் அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம். அன்று இன்று நமது பங்குக்கு ஒரு அருமையான நன்னாள் உங்கள் அனைவருக்குமே தெரியும். இன்று 22வது நமது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகையால் இன்று உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக ஆண்டின் விழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்கு தந்தையின் பெயரால். அதே போல இன்று நமது பங்குக்கு வருகை தந்து இந்த திருவிழாவின் திருப்பலியை நிறைவேற்றிய துணை ஆயர், மேதகு துணை ஆயர் சுசைநாதர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இன்று நமக்கு இந்த திருப்பலியை ஆற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார். மறையுரையாற்றி இறைவனுடைய வார்த்தையை பறைசாற்றி புனித அந்தோனியாரை போல நாமும் வாழ நமக்கு அவர் ஒரு வழியை காட்டி நமக்கு இங்கு வந்திருக்கின்றார். அதனால் அவரை வாழ்த்தும் வகையில் இப்போது பங்கு தந்தையானவர் ஒரு அன்பின் பரிசாக பங்கின் பெயரால் இந்த ஒரு அன்பு பொருளை அவருக்கு வழங்கி அவரை வாழ்த்துவார். இப்போது குழந்தைகளும் தங்கள் ஒரு ரோஸ் ஃப்ளவரால் தந்தைக்கு கொடுத்து அவர்களை வாழ்த்துவார்கள். இப்போது ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் இருக்கும் குழந்தைகளும் வந்து அவரை வாழ்த்துவார்கள். இப்போது
இப்போது ஆயர் அவர்கள் கொஞ்ச நேரம் அவருடைய வாக்குகளை நமக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, அவர் தந்தை பிரசாந்த் பங்கு தந்தை அவர்களே, மற்ற குருக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக புனித அந்தோனியாரின் விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழா திருப்பலி நிறைவேற்ற என்னை அன்போடு அழைத்து பாசத்துக்குரிய பங்கு தந்தை பிரசாந்த் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் தந்தை அவர்களும் மிகவும் நண்பர், நன்றாக தெரிந்தவர், எப்பொழுதும் இன்முகத்தோடு இருப்பவர். ஆகவே அருள் தந்தை பிரசாந்த் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றேன். அவர் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி காண இறைவன் அவரோடு இருந்து மற்றும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எடுக்கும் அனைத்து பணியினையும் சீரும் சிறப்புமாக செய்திட அவருக்கு என்னுடைய வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் வாழ்ந்தவர்களே, நான் முதலில் சொன்னது போல இங்கே இந்த ஒரு பங்கின் அனுபவம் ஒரு அறிமுகமானது 34 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் திருத்தொண்டராக ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்திலே ஃபாதர் சௌரிமுத்து, ஃபாதர் அந்தோனி சுவாமி இவர்கள் இருந்த சமயத்தில் நான் திருத்தொண்டராக வந்தேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் திருப்பலிக்கு வந்து பழைய ஆலயத்தில். ஆகவே நிறைய நல்ல சிந்தனைகள், நல்ல அனுபவம். இந்த நாளில் இந்த 22வது ஆண்டு விழாவை நீங்கள் கொண்டாடும் தருணத்தில் இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் தெரிந்தவர்களே. ஆகவே தொடர்ந்து ஒருவருக்காக நாம் வேண்டுவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாபெரும் நற்கொடைக்காக என்னுடைய இந்த ஆயர் பணியும் சீரும் சிறப்புமாக நடைபெற நீங்கள் ஜெபத்தினால் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். பழையபடி மிகவும் அருமையாக பாடிய பாடல் குழுவினர், பக்தியாக பங்கேற்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அந்தோனியாரின் பரிந்துரையின் பெயராக அனைவரும் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் இயேசுவுக்காக மற்றவர்கள் பறைசாற்றுவோம். என்றும் இறைவனுக்கு உன்னத மக்களாக என்றும் இருப்போம். மீண்டுமாக அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த உபசரிப்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். தங்களுடைய பொன் சர்க்கிளால் நம்மை வாழ்த்திய துணை ஆயருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இப்போது ரோசாரி அவர்கள் சிறிது வார்த்தைகளை பேசுமாறு அவரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை கூறி, நமது பாசமிகு ஆயர் ஜோசப் சூசைநாதன் அவர்களின் குடும்பம் நிறைந்திருக்கும். இது அவருடைய குடும்பத்தின் கோயில். இதுவும் அவருடைய ஒரு பங்குதான். அழைத்தவுடன் அவருக்கு அநேக பணிகள் இருந்தாலும் காலை கரெக்டாக 6:45 மணிக்கெல்லாம் வந்துட்டார். அவரை இறைவன் இந்த அளவிற்கு ஆசீர்வதித்து இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவர் வாழ்ந்த வாழ்க்கை இறை வாழ்வின் அறிகுறி.
அதற்காக இறைவன் தந்த ஒரு பெரிய பொறுப்பு தான் இது. இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லி கரங்களை தட்டுவோம். அன்பானவர்களே, வாசமிகு நமது தந்தை பங்கு தந்தை பிரசாந்த் பிரேம்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆகவே இந்த முதல் திருப்பலியிலே பங்கு தந்தை வாழ்த்துவது நமது கடமை. ஆகவே அந்த மாலையை ஆயர் அவர்கள் நமது பங்கு தந்தைக்கு அணிவிக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்கள் பங்கு தந்தை வருவோம். நம்மோடு இணைந்து கொண்ட நமது துணை பங்கு தந்தையை வாழ்த்து கரங்களை தட்டுவோம். அதே போல இந்த பங்கின் மைந்தர் நமது பங்கின் செல்வம் தந்தை ஜூட அவர்களுக்கும் நன்றி கூறி கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோம். ஒரு சிறிய பங்கு தந்தையின் சார்பாக அறிவிப்பு. 11 மணிக்கு 11:30 மணிக்கு திரு யாத்திரைகள் திருப்பலி இருக்கிறது. மிகவும் பயங்கரமான நெரிசல் ஆகும். ஆகவே யூத் வாலண்டியர்ஸ் முன்னாடி அந்த ஆர்ச் கிட்ட ரோட் பிளாக் செய்து இரு சக்கர வாகனங்கள் எந்த வழியும் ஆலயத்துக்கு இந்த வழியிலே விட வேண்டாம். அதே போல மதிய உணவு ஏறக்குறைய 3000 பேருக்கு பங்கிலிருந்து நாம் தயார் செய்திருக்கிறோம். அதை அனைவரும் உண்டு செல்ல உங்களை பங்கு மக்கள் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளியில் பங்கிலிருந்து வருபவரை நாம் முதலில் கவனித்து நாம் அனைவரும் அவர்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம். மாலை 6 மணிக்கு சரியாக தேர்பவனியானது நடைபெறும். அவங்க தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, வாலண்டியர்ஸ், நாம் யூத்து, நம்ம யார் வண்டி இருந்தாலும் சரி, இந்த சாலை சிறிதாக இருப்பதால் தேர் செல்வதற்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கும். ஆகவே எல்லோரும் வண்டிகளை அப்படி எடுத்துட்டு வந்தா வெளியே இல்லைன்னா பழைய சர்ச் ரோட்ல இந்த பக்கம் இந்த ரோட்ல கூட வரக்கூடாது. ஏன்னா குருக்கள் ஊர்வலமாக வருகிறார்கள். ஆகவே வாகனங்களை எடுத்து வருவதை தவிர்க்கவும், அருகில் இருப்பவர் நடந்தே கூட வந்துடலாம். ஆற்றல் வந்து இறங்கி நம்ம பங்கு மக்கள் நம்ம வந்துடலாம். வெளியிலிருந்து வருபவர்களை வாலண்டியர்ஸ் வண்டிகளை அந்த பக்கத்திலே நிற்க செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கடைசி பாடல் பாடியவுடன் அடுத்த பூசைக்கு நேரம் ஆகிறது. ஆகவே அனைவரும் வெளியிலே சென்று பேசிவிட்டு செல்லலாம். ஆலயத்தில் யாரும் பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். நன்றி.